சொல்லுவாங்க. இந்த மனிதர்களை வீதியிலே தாசி மோகனானா யாருக்கும் தெரியாத ஆளே கிடையாது. தாசி மோகனா அப்படின்னா தெரியாத ஆளே கிடையாது. முதல்ல இந்த ஊர்ல பார்த்தாலே நான் தலைவரை மட்டும்தான் பார்த்தேன். இல்ல பக்கத்து ஊர் இல்லையா? போன்லயே பேசிட்டோம். ஒண்ணு இல்ல, தாம்பளம் வாங்கல, அட்வான்ஸ்ல அப்புறம் தான் கொடுத்தாங்க. போன்லயே பேசி நம்பூர் தானே நான் நாடத்து வர்றேன் ஒரே சொல்ல, அவ்வளவுதான். பணத்துக்காக கூத்து இல்லை, இது குணத்துக்காக தான் கூத்து. பணம் சம்பாதிச்சலாம் எவ்வளவுனாலும் மனசு வேண்டும் இல்லையா? அப்படி சீரம் சிறப்பாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வீதி வருமானது எதிர எந்த சக்காலத்தி வந்தாலோ என் வீட்டு அடுப்புல பூனை தூங்குது. உனக்கு ராகி கூட நான் வெளியே வந்தா பணியாளருக்கும் போக மாட்டேனே. இன்னைக்கு ஒரு ஆம்பளை கூட இல்லையா அந்த ஊர்ல? எவ்வளோ ஆம்பளை உக்காந்துங்க அந்த திட்டுட்டா எல்லாம் பொய்தாட போட்டு பொய்தாட மேலாந்துருக்குது. என்ன செய்யறது? யாரும் இல்லையா? என்ன கூடவே வருவானே மாமா, அந்த பாவி கூட ஆள கடமை. மாமா போட்டு போய் மாட்டுக்கு எத்துமாரா கஷ்டப்பட்டு தூக்கி பாருங்க. காலங்கள் எவ்வளவு மாறினாலும் இந்த சாங்கியெல்லாம் மாறாது. புரியுதா? சக்காரத்தி மாடு செவடலுக்கு என்ன கேடு? நான் அதுதான் ஏன் ஆசைப்பட்டு கேட்கிறேன். இன்னும் குறை நேரம் போய் வெடிச்சாரியா ஒண்ணு வச்சு நான் மாமா 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 ஒருத்தர கூட சீதல் மனசிலாக்கியா ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கீங்க. அச்சி அச்சியா என்னையும் சேர்த்துருங்க. மாமா 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 நான் எப்ப வந்தாலும் ஹலோ வந்து போங்களே, இங்க வாங்களே. நீ பாருகிற பார்வையே சரி கிடையாது. ஏங்க உன் வாழ்க்கையை நான் லவ் பண்றேங்க. வா சக்காத்து வந்தாலும் வாய் பேத்திரம் வந்தாலும் வாய் இல்லாத வந்தாலும் பூமி ஆட்டம் வந்தாலும் இல்ல கயிறு இல்லாத வந்தாலும் யாவும் வந்தாலும் நம்ம என் தக்காளத்து நான் வரப்பொழுது எதிர வந்தாலும் ஒரு கராகி படியில அடுப்புல பூனை தூங்குது. என்னது அம்மா? அடுப்புல பூனை தூங்குது மாமா. உன் அடுப்புல பூனை தூங்குதா? யா ஒரு போன் பண்ணிருந்தா நான் வந்து தூங்கி இருப்பேன். அம்மா நீ எத்தனை வருஷம் தூங்கினாலும் நீ அதுக்கு சரிப்பட மாட்ட. எத்தனை வருஷம் இருந்தாலும் அதுக்கு சரிப்பட மாட்டேன். தெருவுல வந்து சண்டை போடுற ஆம்பளையும் என்ன கொண்டாட்டிக்கிட்ட சொல்லாத போற ஆம்பளையும் அவன் உருப்பட்டது சரித்திரமே கிடையாது. இல்லையம்மா நான் சொல்லிட்டு தான் வந்தேன். பொண்ணட்டேன் கூத்துக்கு போயிருங்க. கூத்துக்கு போய் வரண்டி போன் போடுவோன்னு பாத்திரம் 9:45 இந்த பாய் எங்க போய் தெரியல. வைத்து காத்து கொண்டிருக்கிற மாமா வந்தால்
எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா மாமா? அது போட்டான் என் பொண்டாட்டி என்ன அமுச்சு விட்டா எங்க அப்பா வர பின்னாடி அமுச்சு விட்டுக்கிறான். காணங்க தான் உட்காந்துருந்தாரு. அவர் எங்கன்னா போயிருப்பாரு. அவங்க போய் ஓனரை கட்டி பிடிக்கிறாரு பாருன்னு சொல்லிட்டு மாமா இவரை போல் கட்டான ஆடவர் இப்படி இந்த பக்கம் கால் நீட்டி படுத்துக்கிறாங்க. நல்ல மனுஷாங்க. ஏன்னா மேடை ஏறது பெருசு இல்லை, இங்க உட்காந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க பாரு, அவங்க கடவுளுக்கு சமானம். புரியுதா? நீ இதை பார்த்து எதுக்கு பிரயோஜனம்? இதை பார்த்து எதுக்கு பிரயோஜனம் மாமா? இதை பார்க்கதான் செய்ய போற இல்ல மாமா? நான் ஒத்து கிடையாது. அப்படி ஒரு ஆடவர் என் கண்ணுக்கு ஆடவராக வந்து விட்டார். சும்மா இருப்பேனா? சும்மா இருப்பியா மாமா? அவர் வாராரோ வருவாரோ வந்தே என் ஆசை தீராரோ. மாமா அவர் வாராரோ வருவாரோ வந்தே என் ஆசை தீராரோ. பொண்டாட்டி வந்தாலும் பட்டுன்னு அண்ணனு கூப்பிட்டுருவான். அதான் சந்தேகம். ஆனா அண்ணனு கூப்பிட்டா அன்னைக்கு எனக்கு தெரியாது. ஐயோ அண்ணன் தம்பி அதை பழகுறாங்கப்பா. என் பொண்டாட்டி வந்தா என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி வந்தா தங்கச்சின்னு கூப்பிடுவேன். மாமா அப்படி ஒரு ஆடவர் வந்து விட்டார். நான் சும்மா இருப்பேனா? சும்மா இருக்க மாட்டேன். அவர் மனதை கவரும் அளவுக்கு என் பேச்சுகள் இருக்கும். மாமா என்னை பார்த்தவுடன் கை ஒதிர்த்து போக வேண்டித்தான். ஒன்னு தூப்புற நாய் பாக்குது பாரு. செக்குன்னு தெரியாத சிவலிங்கம் தெரியாத ஆன்னு பாத்துட்டு அறியாத புள்ளியாடா நீ. டேய் கை எப்படி நீட்டா? இப்படி நீட்டு பார்க்கலாம். நல்ல ஸ்டெப்பா நீட்டு. ஒரே கை ஒதுது பாரு எப்படி. ஏன்னா சொமாகத்தெல்லாம் இருந்தா என்ன பண்ணுவேன்? சொமாகத்தலா நல்ல மனுஷன் தான் நீ. அது கிடையாது. நோய் நொடி இல்லாத மனுஷன். நல்ல மனிதன். நம்ம கம்பெனில 16 பேர்ல தினேஷ் ஒரு ஆள் தான். இல்ல நல்ல மனுஷன். எந்த நோய் நொடி இல்லாத மனுஷன். ஆனா 387 சுகர் இருக்குது. முன் மாசம் மூலம் கட் பண்ணின்னு வந்தேன். நல்ல மனுஷன் தான். நல்ல மனுஷன் தான். அதுக்குதான் சொன்னேன் இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். செருப்பு கட்டி தலைமையிலே உண்மையா என்ன இப்படி படுத்துற போற எல்லாம் உக்காந்து எல்லாமே காலேஜ் பசங்க அவங்கெல்லாம் விட்டுடு. நான் சொல்றத மறந்துடு. உனக்கு 6 மணிக்கு பஸ்ஸுக்கா வா மாமா. சாம்பிள் பார்க்கலாமா? 6 மணிக்கு அப்படி வந்து விட்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? மாமணி மேடையில் மலர் தரும்
மாமணி மேடை அது என்ன தெரியுமா? என்ன கட்டில புருஷனாக இருந்தாலும் கைப்பிடி சொல்லிட்டு பிடிச்சு பாரு, பிடிச்சு பாரு, வேற ஊத்தி வளவல்ல இருக்கும். இல்ல பிடிச்சு பாரு. ஏன் அப்படி பிடிக்கிறேன்னு சொல்ல? ஏன் பிடிக்கிறேன்? நீ எப்படி ஓதிப்பேன்னு எனக்கு தெரியும். மாமா ஆ அந்த மச்சத்தில் கொஞ்சம் விளையாட கொஞ்சி விளையாட பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா, ரதி ஆட்ட மனைவி இருந்தாலும் குரங்கு ஆட்டம் ஒரு கூத்தியாரு இருக்கணுமா ஒரு ஆம்பளைக்கு. அது ஆம்பளையே கிடையாதான். ரதி ஆட்ட மனைவி இருந்தாலும் குரங்கு ஆட்டம் ஒரு கூத்தியா இருந்தாதான் மாமா நல்லா இருக்கும். மாமா மீசக்கார மாமா உன் பல்ல பார்த்து நான் லவ் மாமா. அப்படி இருந்தாலும் பேசிக் கொண்டே இருந்தால் நேரம் போவதே தெரியாது மாமா. யாரு வந்தாலும் சீக்கிரம் இட்டாது என்னோட விட மாமா. என்ன பண்றது அம்மா? நான் எப்போ உன்னாண்ட வந்தனோ அப்பயே நான் மாமா வேலை தொடங்கிட்டேன். மாமா அதுவும் வெறும் மாமா இல்ல, அப்புறம் மாமா. அப்படி இருந்தா மாமா எப்போது வருவேன். ஆனால் மூன்று மாத காலங்களில் என்னுடைய அந்தவிட காதலர் தளபதி அவர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவர் வரும்போது வேற ஒருத்தர் வரவழைக்க கூடாது. புரியுதா? அவர் வந்தா சீக்கிரம் நேரம் எடுத்துவா.